அனைவருக்கும் வணக்கம். ஜெய்பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். ஜெய்பாலா ஜெய்பாலா ஜெய்பாலா. ஏகதந்தாய் விக்னமே வக்கரதந்தாய் திமிகி தன்னோ தந்தி பிரவிதேதை மகாகணனுடைய அனுகிரகத்தால் பாலத்தில் திருவருளால் முருகப் பெருமான் ஆசி கொண்டு விருச்சிக ராசிக்கு இந்த வாரம் உண்டான பலன் 22/3/2026 முதல் 28/3/2026 வரைக்குண்டான விருச்சிக ராசிக்கு உண்டான பலன். விருச்சிக ராசி அப்படின்னாலே நம்ம காலப்புருஷத்துக்கு 8வது ராசி கர்மா ராசியா ஆயுள் ராசியாங்கிறது நம்மள ஒரு குழப்பம் கொடுத்துக்கிட்டே இருக்குது. அப்போ அந்த ஆயுள் ஸ்தானம் அப்படின்னாலே 8ஆம் இடம். 8ஆம் அதிபதி சொல்லக்கூடிய கிரகம் யாரு அப்படின்னு எடுக்கணும், புத பகவான். அது 4ஆம் இடத்துல அமர்ந்து உங்களுக்கு அமோகமான பலன் கொடுக்குறாரு. அப்ப அஷ்டமாதிபதி 4ஆம் இடத்துல அமர்ந்து உங்க ராசிநாதனோட கூடி செயலாற்றும் போது உங்களுக்கு மன தைரியம், மன தெம்பு, புகழ், அந்தஸ்து, அதுவும் சனி சூரியன் சுக்கிரன் சேர்ந்திருப்பது, 7ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல பூர்வப்புண்ணிய ஸ்தானத்துல அமர்ந்திருப்பது, இந்த விருச்சிக ராசிகள் கொடி கட்டி பறக்கலாம். என்ன வேணும் உங்களுக்கு, இதோ வரேன்னு சொல்லிட்டு இருந்தவன்னா வந்துருவாங்க இந்த வாரத்துல. நீங்க அவன் வருவான் இவன் வருவான் அது சொல்லி நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்த உறவெல்லாம் சேர்ந்துடும். நம்ம அதுக்கு உண்டான மன மகிழ்ச்சிக்கு உண்டான காலம், விட்டு போன வேலைகள்லாம் நடக்கக்கூடிய காலம், ரொம்ப நாளா இருக்கக்கூடிய பிரச்சனை தீர்வுக்கு உண்டான காலம். ஒரு வண்டி நம்ம பதிவு பண்ணி வச்சிருந்தோம், அந்த வண்டி நம்மளுக்கு அமையலாம். இந்த வாரத்துல வாங்க சார் சாவி வாங்கிட்டு போங்க, வண்டி ரெடி ஆயிடுச்சு, உங்க வண்டி கார் நீங்க வந்துச்சு அப்படின்னு சொல்லி வீட்டுக்கே தேடி அழைக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபோன் கால் உங்களுக்கு நீங்க போக வேண்டிய சூழ்நிலை உருவாயிடும். அதே தடுமாற்றம் என்று செயலாற்றலாம். செவ்வாய் பகவான் உங்களுக்கு உறுதுணையாக புத பகவான் இருப்பது, அது ராகு 4ஆம் இடத்துல இருக்கிறது. உடல் ரீதி மன ரீதி கொஞ்சம் சற்று சோர்வத்தை கொடுக்கும். அந்த சோர்வில இருந்து நீங்க தப்பிக்கணும். கேது பகவான் உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருப்பதால் ஒப்பந்தங்கள் கையாளக்கூடிய தன்மை, தொழில் விற்பனர்கள், தொழில் அதிபர்கள், புதிய தொழில் தொடங்கக்குண்டான யோகம். ராகு உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார். அவை கேது பகவான் 10ஆம் இடத்துல இருப்பதால், சுக்கிர பகவான் 7ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல பூர்வப்புண்ணிய ஸ்தானத்துல இருப்பதால், நான் ஒரு பெரிய கடை பார்க்கணும், ஒரு ஷாப்பிங் கால் வைக்கணும், ஒரு ஷாப்பிங் மகால் வைக்கணும், ஒரு சின்ன பங்கு கடை வைக்கணும், பொட்டி கடை, எல்லாமே கிடைக்கும். நம்ம எதிர்பார்ப்பு பூர்த்தி ஆகக்கூடிய தன்மை. நான் ரொம்ப ரோடா அழிஞ்சு திரிஞ்சு வேலை செய்யறேன், இனிமே நான் ஒரு இடத்துல உட்காந்து நான் வேலை செய்யணும் அப்படிங்கிற அந்த ஒரு முடிவுக்கு நீங்க வந்துருவீங்க இந்த வாரத்துல. நம்ம ரொம்ப காலம் நம்ம அழிஞ்சு தெரிஞ்சு செய்யக்கூடிய வேலையில நமக்கு வெற்றி பெறக்கூடிய தன்மை இந்த இறைவனே நம்மளுக்கு கண் முன்னாடி நிப்பாட்டும். ஆகவே திருச்செந்தூர் முருகனை மனதார வேண்டிட்டு வாங்க. முருகா 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 தண்டாயுதபாணி பழனிநாதா, திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவா வேண்டிக்கிட்டே வாங்க. பழனிநாதனை திருச்செந்தூர் வேலனை மனதார பிரார்த்தனை செய்யுங்க. செய்ய 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 உங்களுக்கு காரியம் ஜெயமடையக்கூடிய தன்மை கொடுக்கும். ஆகவே சோர்வென்று செயலாற்றலாம். இந்த காலத்துல இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சோர்வே கிடையாது. தைரியம், பராக்கிரமம், வீரம் அனைத்தும் அடையக்கூடிய தன்மை. அதிலே இருக்கக்கூடிய அனுஷ நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம், விஷாக நட்சத்திரம் அடங்கியது விருச்சிக ராசி. எல்லாமே வெற்றி பெற்ற ராசி நட்சத்திர ஊழியர்கள். அது புதன் பகவானுடைய நட்சத்திரம், 8ஆம் அதிபதி உடைய நட்சத்திரம், 11ஆம் அதிபதி நட்சத்திரம் புதன், அது 4ல அமர்ந்திருக்கிறார். அனுஷ நட்சத்திரம் சனி 3க்கும் 4ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். அப்ப காரக வழியில நம்மளுக்கு நன்மை நடக்கும். குருவுடைய நட்சத்திரம் மட்டும் சற்று பலம் இல்லை. அப்ப காரகத்துவ வழியில நம்மளுக்கு நல்ல ஒரு சிறப்பான ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய தன்மை, பேர் புகழ் அந்தஸ்து, மனை அமைப்பு, அதாவது வீடு அமைகிறது அனைத்தும் கொடுக்கும். ஒரு சின்ன பிளாட் வாங்கிக்கலாம், இல்ல ஒரு சின்ன இடம் வாங்கிடலாம்ங்கிறது உங்களுக்கு ஒரு உறுதி செய்து கொள்ளக்கூடிய தன்மை, பேங்க் லோன் கிடைக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு கொடுத்துரும். ஆகவே சம்பந்தம் இல்லாமல் நம்ம எதுவேனும் நம்ம நினைத்து கொண்டு இருக்க வேண்டாம். காலப்போக்கில் அது நடக்கும்ங்கிறது நீங்க இருந்த காலம் போய்
காலம் நம்மளுக்கு கை கூடிச்சு, இனிமே நம்ம தாமதிக்க கூடாது, நம்ம உடனே செயலாற்ற வேண்டும் அப்படிங்கிறது இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மன வைராக்கியம் கொடுத்து ஓட ஓட ஓடுன்னு ஓட விட்டுக்கிட்டே இருக்கும். ஆகவே இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சற்று 2 நாள் சந்திராஷ்டமம் 25ஆம் தேதி, அதாவது புதன்கிழமை காலை 9:06 முதல் வெள்ளிக்கிழமை பகல் 11 மணி வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. ஆகவே இந்த 2 நாள் சற்று கவனமாக இருந்து செயலாற்றணும். பிறரிடம் உரையாடும் போது எச்சரிக்கையாக இருக்கணும். ஒரு மேலதிகாரி பார்க்கும்போது கவனமாக வார்த்தைகள் கையாளணும். அது இல்லாம நம்ம சக ஊழியர்கிட்ட கவனமாக வார்த்தைகள் பரிமாறிக்கொள்ளணும். ஆகவே நம்மளுக்கு ஏதேனும் மனதில் பிடிக்காத நபர்கள் பார்த்தா ஒதுங்கி செல்வது சிறந்தது. இந்த காலத்துல இந்த 2 நாள் நம்ம யாராவது பார்த்தா பிடிக்காது, அவர்கிட்ட சற்று ஒதுங்கி இருக்கணும். அவர்கிட்ட போய் அதிகமா பேச்சு கொடுக்க கூடாது, வழி நம்ம மேல வந்துடும். நம்ம பிடிச்சவங்க கவனமாக பேசணும். ஆகவே உங்க மேலதிகாரிகிட்ட சற்று கவனமாக இருந்தாலும் தொழில் செய்யற இடத்துல. ஆகவே சற்று நிதானித்து செயலாற்ற வேண்டிய காலம். இருப்பினும் உங்களுக்கு சுக்கிர பகவான் 7ஆம் அதிபதி பக்க துணையாக இருப்பதால் குழப்பத்துல இருந்து நிவார்த்திக்கு உண்டான மார்க்கத்தை அவர் சுக்கிர பகவான் உங்களுக்கு கொடுத்துருவார். ஒரு தைரியம், ஒரு வீரம், ஒரு பராக்கிரமம், சாதுரியமான புத்தி, சூரிய பகவானோட சேரும்போது சாதுரியமான புத்தி, ஒளி போன்ற பிரகாசக்கூடிய தன்மை அனைத்தும் அடையக்கூடிய தன்மை அடையும் இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு. ஆகவே இந்த வாரம் நிதானித்து செயலாற்றினால முருகப்பெருமான திருச்செந்தூர் ஆண்டவனை, பழனிநாத முருகனை மனதார வேண்டி ஈஸ்வரன் அப்படிங்கிற மனதார பிரார்த்தனை செய்து வரும்போது கைமேல் பலம் கொடுக்குன்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெயபாலா, ஜெயபாலா, ஜெயபாலா. வாழ்க்கை விளம்பரம்.